வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? உன் அன்பு யாருக்கு பலமோ, உன் வார்த்தை யாருக்கு மகிழ்ச்சியோ, உன் புன்னகை யாருக்கு தேவையோ, உன் மௌனம் யாருக்கு கண்ணீரை தருமோ, உன் பிரிவு யாருக்கு துன்பத்தை தருமோ, உன் நினைவு யாருக்கு பொக்கிஷமோ, அவர்தான் உன் உண்மையான உறவு. இது என் மனதை தொட்ட வரிகள். இன்னைக்கு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தாட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, யூடியூப்பில் இந்த லாக்டவுன் பீரியடில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக ஓடிட்டுருக்க பனானா கேக் தான் பண்ண போகிறேன். ரொம்ப சூப்பராக வருது. வீட்டில் நம்ம செய்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. நான் பச்சை பழம், பழுத்த வாழைப்பழமாக 1.5 பழம் எடுத்துருக்கிறேன். நான் எடுத்த மாவுக்கு இது போதுமானதாக இருக்குது. அதை குட்டி குட்டி பீஸாக ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம நல்ல ஒரு கரண்டி வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்சிலெலாம் போட்டு அடிக்க வேண்டாம். இந்த மாதிரி நம்ம ஒரு கரண்டி வச்சு மேஷ் பண்ணிங்கனாலே போதும், நல்லா மேஷ் ஆகிடும். இந்த மாதிரி மேஷ் பண்ணி போடும்போது தான் அந்த இது நல்லாயிருக்கும் கேக்கு. ஸோ நீங்கள் மிக்சிலெலாம் ட்ரை பண்ணாதீங்க. இந்த மாதிரியே நம்ம மேஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு பவுலில் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த குட்டி சர்ப் பவுலில் தான் நான் எல்லாமே அளந்திருக்கேன். அதில் 1/2 பவுல் பட்டர் எடுத்து மெல்ட் பண்ணிவிட்டு ஊற்றிருக்கேன். 1/2 பவுல் ஜீனி எடுத்துருக்கிறேன். ஜீனியும் மிக்சியில் போட வேணாம், அப்படியே ராவாக போட்டுருங்க. ஒரு முட்டை எடுத்து போட்டிருக்கேன். ஸோ விஸ்க் வச்சு எல்லாத்தையும் நம்ம நல்லா கரைச்சிக்கணும். அந்த சுகர் கரைஞ்சிருச்சுன்னா ஓகே. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சிவப்பு பவுலில் 1.5 பவுல் மைதா எடுத்துருக்கிறேன். அதை நல்லா சல்லடையில் அப்படி போட்டு கட்டிகள் இல்லாமல் நம்ம சலிச்சு விட்டுக்கணும். ஸோ இதுக்கப்புறம் இந்த மாவு கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு 5 ட்ராப் வெனிலா எசன்ஸ் ஃப்ளேவருக்காக நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ அந்த பனானாவும் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதோட இந்த வெனிலா எசன்ஸும் நல்லாயிருக்கும். நம்ம இதில் தண்ணியோ பாலோ எதுவுமே சேர்க்க வேணாம். அந்த வாழைப்பழம், பட்டர், முட்டை இந்த கலவையே போதும். இந்த கேக்கு பேட்டருக்கான அந்த டெக்ஸ்சர் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி வந்துடும். இதுதான் கரெக்டான பக்குவம். ஸோ இப்போ நம்ம பேக் பண்ண ரெடி பண்ணிடலாம். நான் குக்கர் ட்ரே எடுத்துகிட்டு கீழே பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அந்த மாவை அதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். கடாயில் நம்ம கேக் பண்ணுறதுக்கு மீடியம் ஃப்ளேமில் கடாயை வச்சு ஹீட் பண்ணிக்கணும். 10 நிமிஷம் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரேயில் நம்ம செஞ்சு வச்ச மாவை அதில் ஃபில் பண்ணி இந்த மாதிரி பரப்பி விட்டுட்டு நம்ம ஹீட் பண்ண கடாயில் வச்சிடலாம். இந்த கேக்கு நான் அவன்லேயும் வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவனில் வைக்கிறதுக்கு 200 டிகிரி செல்சியஸில் ஃபஸ்ட்டு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் பவுலில் போட்டு திருப்பி உள்ளே வச்சு 200 டிகிரி செல்சியஸ்க்கு 40 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணணும். இப்போ நம்ம கடாயில் வைக்கிறதுக்கு ப்ரீஹீட் பண்ண அந்த கடாயில் உள்ள சென்டரில் நம்ம ஸ்டாண்டு போட்டு அதுக்கு மேலே வச்சு மூடி வச்சுட்டு இதை ஒரு 45 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். வெந்தவுடனே எடுத்து அதில் ஒரு குச்சி வச்சு நம்ம உள்ளே குத்தி பார்த்தோம் அப்படின்னா அந்த மாவு ஒட்டாமல் வந்துருந்துச்சுன்னா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், எனக்கு ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. இது நான் அவனில் வச்சு எடுத்தது. ரொம்ப பார்க்கவே ப்ரௌன் கலரில் அவ்வளோ அழகாக வந்துருந்துச்சு. ஸோ அது ஸ்பாஞ்சியாக ரொம்ப நல்லா வாசம், அப்படியே பனானா கேக் நம்ம பேக்கரியில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி அப்படியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வீட்டில் நல்லாவே இது ட்ரை பண்ணலாம். நல்லா வருது. ஸோ இதே மாதிரி பக்குவத்தில் செய்யுங்க. பட்ரு ஊற்றுங்க. பட்ரு ஃபுல்லாக சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பாதி பட்டரும் பாதி ஆயில், ரீஃபைண்ட் ஆயில், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நான் அவனில் செஞ்ச கேக்கு. பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. இது நான் கடாயில் வச்சு எடுத்த கேக்கு. கொஞ்சம் ஆறின பிறகு தான் நம்ம இந்த மாதிரி அதிலேருந்து ரிமூவ் பண்ணணும். நம்ம பாக்ஸை இந்த மாதிரி தலையில் ஒரு வுட்டில் தட்டிட்டு அதுக்கு மேலே நம்ம 2 தட்டு தட்டினோம்னா அதை விட்டு கலண்டுரும். பட்டர் ஷீட் போட்டனால பாருங்கள் ஒட்டவே இல்லை எதுவுமே. ஸோ நம்ம பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு பார்க்கவே ரொம்ப எம்மியாக இருந்துச்சு. சூப்பராக நம்ம ஸ்லைஸ் போட்டு சாப்பிட்லாம். கடைக்கு போகணும்னு அவசியம் இல்லை. இதில் க்ரீம்லாம் இல்லை. ஸோ எல்லா வயதினரும் இதை தைரியமாக மனசு சந்தோஷத்தோடு நல்லா சாப்பிட்லாம். பாருங்கள் எந்த அளவு சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்ட்டு. ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, பால், தண்ணி அதெல்லாம் சேர்த்துறவே வேண்டாம். நல்ல பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கிறங்க. பட்ரு சேர்த்துக்கிறங்க. பட்ரு பிடிக்காதவங்க ஆயில் கலந்து சேர்த்துக்கிறங்க. இதுவே போதும். அதுக்கு செம்மையாக வந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த லாக்டவுன் பீரியடுக்கு கடைகளுக்கு போய் நம்ம எதுவும் வாங்க முடியாத இந்த நேரத்தில் நம்ம வீட்டிலையே இந்த சுவையான செம்மையான பனானா கேக் செஞ்சு சாப்பிட்லாம். தேங்க்யூ.